Hi friends, welcome to Aari Creatives. இன்னைக்கு நம்ம வீடியோவில் chotti stitch எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். chotti stitch போடுறதுக்கு நான் silk thread எடுத்திருக்கேன். tulip brandல 13 நம்பர் needle எடுத்திருக்கேன். இந்த chotti stitch வந்து நம்மளுக்கு அதிகமாக வந்து ஆரி ஒர்க்கில் நெக் லைன்ஸ்லலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது போக நம்ம அந்த ஃப்ளவரோட வர அந்த கொடி டிசைன்ஸ் எல்லாம் போட்டோம்னா அந்த கொடி பகுதிகளுக்குமே வந்து இந்த chotti stitch வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இந்த chotti stitch எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பிகினர்ஸ் எப்போவுமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணையில் வந்து லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிகிட்டே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் கிடைக்கும். இப்போ இந்த லைனில் மேலேருந்து கொஞ்சம் கீழே இறக்கி கீழே ஒரு குட்டியாக ஒரு லாக் பண்ணிவிட்டு மேலே இருக்க லைனுக்கு ஒரு லாங் செயின் ஸ்டிச், அப்புறம் அதை வந்து குட்டியாக ஒரு லாக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இந்த ஸ்டிச்சை ரிவர்ஸ் எடுத்து நம்ம ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சுக்கு கீழே கொஞ்சம் இறக்கி ஒரு லாங் செயின் ஸ்டிச், அதுக்கு ஒரு லாக் ஸ்டிச். இப்போ மறுபடியும் இந்த ஸ்டிச்சை வந்து மேல் நோக்கி செயின் ஸ்டிச் போட போகிறோம். நம்ம போட்டிருக்க ஸ்டிச்சுக்கு லெஃப்ட் சைடு போட்டு அதுக்கு ஒரு லாக் ஸ்டிச், மறுபடியும் கீழே இறக்கி நம்ம போட்டிருக்க ஸ்டிச்சுக்கு கொஞ்சம் கீழே இறக்கி லாங் ஸ்டிச், அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச். இப்போ மறுபடியும் வந்து நம்ம ஏற்கனவே வந்து லெஃப்ட் சைட் போட்டோம். இப்போ வந்து ரைட் சைடில் வந்து ஒரு லாங் ஸ்டிச், அதை வந்து ஒரு லாக் ஸ்டிச். மறுபடியும் கீழே இறக்குற ஸ்டிச் வந்து இந்த ஸ்டிச்சுக்கு கீழே, அதை ஒரு லாக். மறுபடியும் நம்ம இதுக்கு முன்னாடி ரைட் சைட் போட்டோம், இப்போ மறுபடியும் லெஃப்ட் சைடில் போடுறோம். அதை வந்து லாக் பண்ணிக்கிறோம். மறுபடியும் நம்ம ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சுக்கு அந்த லைனுகளை வந்து நம்ம போட்டிருந்த ஸ்டிச்சுக்கு கீழே இறக்கி நம்ம லாங் ஸ்டிச் போடுறோம். மறுபடியும் லாக் ஸ்டிச், மறுபடியும் ரைட் சைடில் ஒரு லாங் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், கீழே இறக்கி ஒரு லாக் போட்டுக்கிறோம். இப்போ இந்த அகலம் வந்து நம்மளோட விஷ் தான். இது வந்து இப்போது நம்ம வந்து 6 ஸ்டிச்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம இது நமக்கு அகலமாக வேணும்னா இன்னும் அதிகமான ஸ்டிச்சஸ் கூட நீங்கள் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வந்து போட்டுக்கலாம். மேலே வந்து லாங் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த சைட்லேருந்து இந்த சைடுக்கு வந்து நம்ம கொண்டு போய் இதை வந்து லாக் பண்ணிக்க போகிறோம். இந்த லாங் ஸ்டிச் பண்ணிவிட்டு லாக் ஸ்டிச் எல்லாமே வந்து மேல் நோக்கி இருக்கணும். ஏன்னா நம்ம மறுபடியும் த்ரெட்டை வந்து நம்ம கீழே கொண்டு வரனால லாக் ஸ்டிச் வந்து நமக்கு மேலே தான் இருக்கணும். நம்ம ஏற்கனவே போட்டிருக்க ஸ்டிச்சுக்கு கீழே இறக்கி தான் வந்து இதில் எல்லா ஸ்டிச்சஸுமே வரும். பாருங்கள், இப்போ மேலே வந்து நம்ம இந்த சைடு வந்து இப்படி லாக் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கொஞ்சம் கீழே இறக்கி லாங் ஸ்டிச், மேல் நோக்கி லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் இதை இந்த எல்லாத்தையும் லாக் பண்ணுற மாதிரியான ஒரு லாங் ஸ்டிச், மேல் நோக்கி ஒரு லாக் ஸ்டிச், கீழே இறக்குறோம். ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சுக்கு கீழே தான் போடணும். மறுபடியும் மேலே எடுக்கிறோம். அதுக்கு கொஞ்சம் கீழே இறக்கி ஒரு லாங் ஸ்டிச், மேலே ஒரு லாக் ஸ்டிச், இந்த கிராஸ் வைஸில் இதை லாக் பண்ணுறோம். இந்த ஸ்டிச்சை வந்து மேல் நோக்கி லாக் பண்ணுறோம். மறுபடியும் கீழே கொண்டு வரோம். ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சுக்கு கீழே இறக்கி ஒரு லாங் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். இதுதான் வந்து chotti ஸ்டிச். இந்த chotti ஸ்டிச்சோட இந்த அகலத்தை வந்து நம்ம வந்து இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு வந்து எவ்வளோ ஸ்டிச்சஸ் வேணுமோ அதை நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த ஒரு இடத்துலையும் நம்ம லாக் பண்ணுறது வந்து ஒரே மாதிரியான டிஸ்டன்ஸில் இருந்தால் தான் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதே போல் நம்ம கீழே இறக்கி போடுற ஸ்டிச்சஸ் வந்து ரொம்பவே நல்லா தள்ளி தள்ளி இறக்கி போட்டோன்னா தான் நம்ம இந்த லாக் பண்ணிகிட்டே வர வர வந்து நம்மளுக்கு கீழே ஸ்டிச் வந்து ஈவனாக போயிட்டே இருக்கும். இப்போ இதே நம்ம ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி போகிறோம். லாக் பண்ணிவிட்டு மேல் நோக்கி லாக் ஸ்டிச்,
இப்போது நம்ம இந்த சோட்டி ஸ்டிச்சை முடிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த கீழே அந்த லைன் மேலே போடுற அந்த லென்த்தி ஸ்டிச்சை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம அந்த ஹைட்டை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இங்கே ஃபினிஷ் ஆக போகுது. இதுக்கு கீழே வந்து நம்ம லென்த்தாக போட முடியாதுங்கிறனால நம்ம அந்த லென்த்தை வந்து நம்ம கீழே முடிய போகிற ஸ்டேஜில் வந்து நம்ம குறைச்சிட்டே வரலாம். சோட்டி ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. எண்ட் நாட் போட்டு எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் முதவே சொன்ன மாதிரி இந்த சோட்டி ஸ்டிச் வந்து நமக்கு நெக் லைன்ஸில் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் லைன்ஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது போக நம்ம கொடியெலாம் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி இடத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை தாண்டி நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நம்மளோட யோசனையை பொறுத்து தான் இருக்குது. இப்போ இந்த சோட்டி ஸ்டிச்சை வந்து நம்ம ஒரு நெக் லைனில் வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த சோட்டி ஸ்டிச்சை நம்ம நெக் லைனில் போடுறதுக்காக நான் ஒரு ஒன் சைட் ஆஃப் நெக் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும்னால நான் ஃபுல்லாக போடாமல் ஹாஃப் மட்டும் போட்டு காட்டுறேன். அதோட இதே சோட்டி ஸ்டிச் வந்து நம்ம இன்னும் 2-3 கலர்ஸ் யூஸ் பண்ணி கூட எப்படி நம்ம இதை வந்து அந்த நெக் லைனில் வந்து போடுறதுன்றதையும் பார்க்கலாம். எப்பவும் போல் அந்த லைனில் இருந்து கொஞ்சம் கீழே டபுள் ஸ்ட்ராண்ட் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஒரு லாங் ஸ்டிச் அதை லாக் பண்ணிக்கிறோம். ரிவர்ஸ் ஸ்டிச் வந்து நல்லாவே கீழே இறக்கியே போட்டுக்கோங்க. அதை ஒரு லாக் பண்ணுறோம். இப்போது லெஃப்ட் சைடு அதே மாதிரி ஒரு லாக், கீழே இறக்கி லாங் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். இப்போது ரைட் சைடு லாங் ஸ்டிச், லாக் ஸ்டிச். நல்லாவே கீழே இறக்கி ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு நெக் லைனில் ஃபுல்லாக போடுறோம் அப்படிங்கிறனால நான் இதை வந்து வெறும் 3 ஸ்டிச்சஸ் தான் இப்போ போட்டிருக்கோம். நம்ம இதில் ப்ராக்டிஸ் பண்ணையில் வந்து நம்ம 6 ஸ்டிச்சஸ் வந்து வந்துச்சு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து வெறும் 3 ஸ்டிச்சஸ் தான் போட்டிருக்கோம். இப்போ இதை வந்து எப்பவும் போல் நம்ம இங்கே ஒரு லாங் ஸ்டிச், லாக் ஸ்டிச் போட்டு இந்த எல்லா ஸ்டிச்சையும் சேர்த்து இங்கே வந்து ஒரு லாங்கு மேல் நோக்கி ஒரு லாக். இப்போ இதை வந்து நம்ம நெக் லைனில் போடுறோம் அப்படிங்கிறனால இதோட இன்னும் நம்ம கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டணுங்கிறனால இந்த லாக் ஸ்டிச்சை வந்து மேலே போடுற இந்த லாக் ஸ்டிச்சை வந்து நம்ம டபுள் டைம்ஸ் வந்து போட்டுக்கலாம். நம்ம அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் ப்ராக்டிஸ் பண்ணையில் இந்த லாக் வந்து நம்ம ஒரு வாட்டி தான் போட்டோம். பட் நம்ம நெக் லைனில் ப்ளவுசஸில் அப்ளை பண்ணையில் இதை வந்து நம்ம டபுள் த டைம் போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னுமே நம்மளுக்கு கொஞ்சம் அழகாக தெரியும். பாருங்கள், இப்போ இதை கொஞ்சம் கீழே இறக்கி போடுறோம். அந்த அடுத்தடுத்து நம்ம போடுற இந்த லாக் ஸ்டிச்சுமே வந்து ஒரே அளவில் இருக்கணும். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். லாக் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அதே இடத்துல பஞ்ச் பண்ணி அதே லைனில் இன்னொரு வாட்டி ஸ்டிச் பண்ணுறோம். நெக் லைனில் இப்படி போடையில் நம்மளுக்கு அது இன்னுமே கொஞ்சம் வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். நம்ம ஸ்ட்ரைட் லைனில் போடையில் இந்த லாக்ஸ் வந்து சிங்கிள் டைம் தான் போட்டிருக்கோம். இதே ஒரு நெக் லைனில் போடையில் நம்ம இதே வந்து டபுள் டைம் போடுறோம். இப்போது டபுள் வந்து நம்ம 4 டைம்ஸ் போட்டிருக்கோம். இதோட நம்ம இந்த கலர் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் கலர் வந்து இங்கே எண்ட் நாட் போட்டுட்டு இதை வந்து டபுள் கலர் வந்து நம்ம கொடுக்க போகிறோம்.
இப்போ இங்கேருந்து நம்ம அடுத்த கலர் வந்து போட போகிறோம். லாங் ஸ்டிச், லாக் ஸ்டிச். இந்த க்ராஸ் வைஸில் இதை லாக் பண்ணிவிட்டு மேல் நோக்கி ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். மறுபடியும் கீழே எவ்வளோ இறக்கணுமோ இறக்கி போட்டுக்கிறோம். மறுபடியும் சேம் பிளேஸில் வந்து நம்ம இன்னொரு வாட்டி இந்த க்ராஸ் ஸ்டிச் வந்து போடுறோம். எல்லோ வந்து 4 கவுண்ட் போட்டிருக்கோம். சேம் அதே மாதிரி அடுத்து க்ரீனுமே வந்து நம்ம 4 கவுண்ட்ஸ் வந்து போட போகிறோம் இந்த க்ராஸ் ஸ்டிச். எல்லோ வந்து 4 டைம்ஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி க்ரீனுமே வந்து 4 டைம்ஸ் போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் சேம் இதே எல்லோவே கூட ரிப்பீட்டடாக எல்லோ க்ரீனு நம்ம டபுள் கலர் காம்பினேஷனில் கூட போடலாம். இல்லை நம்ம மல்டி கலர்ஸில் கூட நம்ம ப்ளவுஸ் எது ஒர்க் பண்ணுறோமோ நம்ம சாரீக்கு ஏற்ற மாதிரி நம்ம மல்டி கலர்ஸில் கூட நம்ம போடலாம். சேம் அதே ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். எல்லா லாக் ஸ்டிச்சுமே வந்து மேல் நோக்கி தான் இருக்கும். இந்த டேர்னிங், இந்த ப்ளவுஸோட அந்த நெக்லைனோட டேர்னிங் வரையில் வந்து நம்ம இந்த கீழே இறக்கி போடுற லாங் ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்பவும் லென்த்தியாக இல்லாமல் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த டேர்னிங் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக நல்லாவே கிடைக்கும். மெயின் திங் அந்த லைன் மேலேயே நம்ம ஸ்டிச்சஸ் போட்டாலே வந்து நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நம்ம கரெக்டாக வந்துடும். டேர்னிங்கில் வந்து இந்த லென்த்தி ஸ்டிச்சை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. மறுபடியும் எல்லோ கலரை எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஒரு ட்ரை கலர் காம்பினேஷனில் இதை போட்டு முடிக்கலாம்.
chotti ஸ்டிச் நெக் லைனில் எப்படி போடணுன்றதையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். டபுள் கலர்ஸ் ஆர் ட்ரிபிள் கலர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதையும் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த டேர்னிங் வரையில் வந்து நம்ம இந்த லென்த்தி ஸ்டிச்சை வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த டேர்னிங் வந்து ரொம்பவே அழகாக வந்துடும். எல்லோரும் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.